சேனலில் என்ன ஃபுட் பார்க்க போகிறோன்னா நெத்திலி மீன் புலாவ். அது எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்துக்கலாம். அதை நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு, இப்போ 1 கப் எடுத்துருக்கிறேன். என்னோடய இதில் வந்து நான் 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம குக் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னதெல்லாங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 5 பச்சை மிளகாயை நீளமாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு முழு பூண்டை தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு முழு வெங்காயம், நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நெத்திலி மீன் வந்து நல்லா பொடியாக இருக்கிற நெத்திலி மீனை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, கறிவேப்பிலை, ஒரு 2 சின்னதாக இருக்கிற உருளைக்கிழங்கை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 பிரிஞ்சாலையும் ஸ்மால் சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் தேவைப்படும், உப்பு, ஆயில். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆயிலை ஹீட் பண்ணிடலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, சீரகம், கறிவேப்பிலை, பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரோஸ்ட் ஆனதும் க்ரீன் சில்லி, பெரிய வெங்காயம் 2ஐயும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரிஞ்சால், கொஞ்சம் சால்ட், கட் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோ, எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலேயே வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து நெத்திலி மீனை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபுட் குக் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட்டே நீங்கள் பாஸ்மதி ரைஸை பாயில் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி காரத்துக்கு நம்ம க்ரீன் சில்லியும் சேர்த்துக்கோம், அதனால் காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்தா போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு லிட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படி குக் ஆகட்டும். வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த ட்ரை ஃபிஷ்ஷை நம்ம சேர்த்துடலாம். இது நெத்திலி மீன், நல்லா நான் வாஷ் பண்ணிட்டேன். இது நல்லா 1 கப் அளவுக்கு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எகைன் லிட் போட்டு மேக்ஸிமம் ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க.
இந்த ட்ரை ஃபிஷ் வந்து நல்லா வந்து வேகணும். ஃபைனலாக நம்ம வந்து குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுவோம். நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வரணும். ஃபர்ஸ்ட்டே நம்ம நல்லா குக் பண்ணிட்டோன்னா அந்த நம்ம வெஜிடபிள்ஸை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா உதிரி உதிரியாக வரும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெஜிடபிள்ஸ் அழகாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை நம்ம ரைஸோடு மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிக்சரை எடுத்து நம்ம சூடான ரைஸில் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மெதுவாக இந்த ரைஸையும் இந்த வெஜிடபிள்ஸையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அழகாக உதிரி உதிரியாக ரைஸ் வந்திருக்கு. யம்மியான டேஸ்டியான நெத்திலி மீன் புலாவ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். பாயில்டு எக் யூஸ் வச்சு நல்லா சர்வ் பண்ணும்போது டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.